அல் குர்ஆனிலே அல்லாஹு தஆலா குறிப்பிடுகிற நேரத்தில் வ இன் தஅது நிஅமத்தல்லாஹ் லா துஹ்ஸூஹா என்று சொல்கிறான். அல்லாஹ்வுடைய நிஅமத்துக்களை நீங்கள் கணக்கிட்டு பார்த்தால் உங்களால் கணக்கிட முடியாத அளவு அல்லாஹு தஆலா நமக்கு அருட்களை தந்திருப்பதாக அல் குர்ஆனிலே சொல்கிறான். இந்த அருட்களை இரண்டு வகையாக பிரித்து நோக்கலாம். ஒரு பகுதி அல்லாஹ் எனக்கு தந்த அருள் என்பதை நான் உணரக்கூடியதாக இருக்கும். இதற்கு நன்றி செலுத்த வேண்டும் என்கிற உணர்வும் எங்களுக்கு இருக்கும். அவ்வப்போது அந்த நிஅமத்தின் அருட்களை உணர்ந்து நன்றியும் செலுத்தக்கூடியவர்களாக இருப்போம். இது ஒரு வகையான அருள். இன்னும் சில அருட்கள் இருக்கின்றன. அவைகளையெல்லாம் அருள் என்று புரிவது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பெரும்பாலும் முதல் வகை நிஅமத்துக்களை பாதுகாப்பதற்கும் தக்க வைத்துக் கொள்வதற்கும் முழுமையான முயற்சிகளை பிரார்த்தனைகளில் இருந்து பௌதீக ரீதியாகவும் நாங்கள் எல்லோரும் செய்வோம். ஆனால் இரண்டாவது வகை அருட்கள் எங்களுடைய கைகளில் இருந்து பறிக்கப்படுகின்ற பொழுதுதான் இவையெல்லாம் நிஅமத்துக்கள் என்பதை உணரக்கூடிய ஒரு சூழலுக்கு தள்ளப்படுவோம். அந்த வகையில் இந்த ஹுத்பாவிலே இரண்டாவது வகை ஒரு நிஅமத்தை நாங்கள் எல்லோரும் அது ஒரு மிகப்பெரிய ஒரு அருள் என்பதை மறந்து வாழ்கிறோம். அப்படியான ஒரு விடயத்தை சுருக்கமாக சில விடயங்களை பதிவு செய்யலாம் என்று கருதுகிறோம். சகோதரர்களே, ஆரோக்கியம் என்பது அல்லாஹ்வினுடைய மிகப்பெரிய ஒரு அருள். இலங்கையில் முஸ்லிம்களை பொறுத்த வரைக்கும் மூன்றாவது சனத்தொகை ரீதியாக நாங்கள் மூன்றாவது ஒரு சாராராக இருக்கிறோம். ஆனால் வைத்தியசாலைகளிலும் நோயுள்ள சமூக என்கிற அந்த விகிதாசாரத்திலும் முதல் நிலையில் நாங்கள் இருக்கிறோம். முஸ்லிம் சமூகத்தில் பெருவாரியான உழைப்பு மருத்துவத்துக்கு செலவழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது என்பது வெளிப்படையான ஒரு உண்மை. நாங்கள் எந்த வைத்தியசாலைக்கு சென்றாலும் தாடிகளையும் ஹபாயாக்களையும் தான் அதிகமாக பார்க்கக்கூடிய ஒரு சூழலையும் பார்க்கிறோம். இத்தனைக்கும் இஸ்லாம் ஆரோக்கியம் தொடர்பாக எந்த அளவுக்கு பேசி இருக்கிறது என்றால், ஹதீஸ் நூட்கள் பெருவாரியான நூட்களில் கிதாபு திப் வைத்தியம் ஆரோக்கியம் தொடர்பான ஒரு பாடத்தை அறிஞர்கள் கொண்டு வந்திருப்பார்கள். அறிஞர்கள் முஸ்லிம் சமூகத்தின் முன்னோடிகள் தனித்தனி நூட்களை ஆரோக்கியம் தொடர்பாக எழுதியிருப்பதை பார்க்கிறோம். அந்த அளவுக்கு அழுத்தம் கொடுக்கப்பட்ட பகுதி இஸ்லாத்தில் ஆரோக்கியம். ஆனால் துரதிர்ஷ்டவசமான செய்தி என்னவென்றால், முஸ்லிம் சமூகம் தான் அதிகமான நோய்களுக்குள்ளாகின்ற ஒரு சமூகமாக மாறிக்கொண்டிருப்பதை பார்க்கிறோம். உடல் ரீதியான ஆரோக்கியமற்ற ஒரு சமூகத்தினால் வலுவான ஒரு சமூக கட்டமைப்பை உருவாக்குவது என்பது மிகப்பெரிய ஒரு கஷ்டமான ஒரு விஷயம். சகோதரர்களே, ஒரு புள்ளி விவரத்தின்படி 89% இலங்கையை சேர்ந்தவர்கள் தொற்றா நோய்களுக்குள் ஆளாகின்றார்கள். 100 பேர் எடுத்து பார்த்தால் 89 பேர் தொற்றா நோய் ஏதோ ஒரு நோயோடு சம்பந்தப்பட்டிருப்பார்கள். இதிலே பெரிய எண்ணிக்கையில் முஸ்லிம் சமூகம் இருப்பதாக புள்ளி விவரம் சொல்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நபித்தோழர் நோய்வாய்ப்பட்டிருக்கிறார். எந்த அளவு நோய் என்றால், நோயின் காரணமாக கோழி குஞ்சியை போன்று மெலிவடைந்து கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார். அவரை நலம் விசாரிப்பதற்கு துவா செய்வதற்காக அல்லாஹ்வுடைய தூதர் போயிருக்கிறாங்க. போய் அவரை பார்த்து கேட்கிறார்கள், கவலை வருகிறது ரசூலுல்லாஹ்வுக்கு. அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறார்கள், ஹல் குன்த ததுஉ பிஷை, ஏதாவது ஒன்றை கொண்டு நீங்கள் பிரார்த்தித்தீர்களா என்று கேட்கிறாங்க. அந்த நபித்தோழர் சொல்கிறார், ஆம் யா ரசூலல்லாஹ், அல்லாஹும்ம மா குன்த முஆகிபி பிஹி ஃபில் ஆகிரா ஃபஅஜ்ஜில்ஹு லீ ஃபித் துன்யா, மறுமையில் என்னை தண்டிப்பதாக இருந்தால் இறைவா, அந்த தண்டனையை இம்மையிலே தந்துவிடு, மறுமையில் என்னை தண்டித்து விடாதே என்று அல்லாஹ்விடம் நான் துஆ செய்தேன் அப்படின்னு சொல்றார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, தாங்கிக் கொள்ள மாட்டீங்களே, தவறான ஒரு பிரார்த்தனை, நல்ல துஆ தானே, நல்ல பிரார்த்தனை தானே, மறுமையில் நல்லாக இருக்கணும், நிரந்தரமான உலகம்,
ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை கண்டித்து சொல்கிறார்கள், இம்மையிலும் மறுமையிலும் நலவை கேளுங்கள் அப்படி என்று அவரை கண்டித்து அறிவூட்டுவதை பார்க்கிறோம். சகோதரர்களே, நோய் மறுமைக்காக அதை உலகத்தில் வாங்கிக் கொள்வதற்கு மனதால் விரும்புகிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆரோக்கியம் என்பது மிக மிக அவசியமானது என்பதை அந்த இடத்தில் பதிவு செய்வதை பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், மன் அஸ்பஹ மின்கும் ஆமினன் ஃபீ சிர்பிஹி முஆஃபன் ஃபீ ஜஸதிஹி இன்தஹு கூது யௌமிஹி ஃபகஅன்னமா ஹீஸத் லஹு துன்யா. யார் பாதுகாப்பான நிலையிலும் ஆரோக்கியமான நிலையிலும் அன்றைய நாளுக்கான உணவோடும் காலை பொழுதை அடைகிறாரோ அவர் முழு உலகத்தையும் சொந்தமாக்கியவர் போலாவார். இது சாதாரணமான ஒரு செய்தி அல்ல. கோடிகளோடு காலை பொழுதை அடைபவர், பதவிகளோடு காலை பொழுதை அடைபவர், இன்னொரு விடயங்களை சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் உலகத்தை சொந்தமாக்கி கொண்டவர் என்று சொல்லல. ஆரோக்கியத்தோடு யார் காலை பொழுதை அடைகிறாரோ அவர் உலகத்தையே சொந்தமாக்கியவர் அப்படி என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் என்றால் ஆரோக்கியம் எவ்வளவு முக்கியமானது என்பதை நாங்கள் புரியணும். குர்ஆனிலே சும்ம லதுஸ்அலுன்ன யௌமைதின் அனின் நஈம், உங்களுக்கு வழங்கப்பட்ட நிஅமத்துக்கள் தொடர்பாக விசாரிக்கப்படுவீர்கள். இந்த வசனத்துக்கு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் விளக்கம் சொல்கிற நேரத்தில் இந்த வசனம் அருள் என்று சொல்லப்படுவது ஆரோக்கியத்தை தான், அது தொடர்பாக விசாரிக்கப்படுவீர்கள் என்பதை அல்லாஹ் தஆலா சொல்கிறான் என்று சொல்றாங்க. சகோதரர்களே, எங்களுடைய சந்ததியினருக்கு நாங்கள் விட்டு செல்கின்ற எல்லாமே கல்வி அறிவாக இருக்கலாம், சொத்துகளாக இருக்கலாம், நல்ல தெரிவு மனைவி கணவர் தெரிவாக இருக்கலாம், இவை எல்லாவற்றையும் விட முக்கியமான ஒன்று இருக்கிறது. ஆரோக்கியமான வாழ்வியலை அவர்களுக்கு பரிசளிப்பது என்பது முக்கியமானது. எந்த தகப்பனாக எந்த பொறுப்பு வாய்ந்த குடும்ப தலைவனாக இந்த ஆரோக்கியமான பழக்க வழக்கங்கள் சூழலை உருவாக்க வேண்டும் என்கிற கவலையும் பொறுப்பையும் நாங்கள் ஏற்றிருக்கிறோமா? கிதாபுத்தின் ஆரோக்கியம் தொடர்பாக வைத்தியம் தொடர்பாக ஹதீஸ் நூல்களில் அல் குர்ஆனிலே பேசப்படுகிறது என்றால் இது முக்கியமான ஒரு பாடப்பரப்பு. துரதிர்ஷ்டவசமாக எங்களுடைய சமூகம் இதில் மிக பொதுபோக்காக இருந்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம். கண்ணியமிகு சகோதரர்களே, அந்த வகையிலே இஸ்லாம் ஆரோக்கியமான வாழ்வுக்கு சில அடிப்படைகளை சொல்கிறது. அதிலே முதலாவது ஒரு அம்சம் எங்களுடைய உணவு பழக்கங்கள். நாங்க இன்றைக்கு 3 நேரம் சாப்பிடாக்கலாம், இல்ல 5 நேரம் சாப்பிடாக்கலாம். கண்ணியமிகு சகோதரர்களே, நாங்க எல்லோரும் 5 நேரம் சாப்பிடுகின்ற ஒரு உணவு பழக்கத்திற்கு அப்படியே எடிட் ஆயிடும். விசேடமாக இரவு நேரங்களில் நீண்ட நேரம் கண்விழித்துக் கொண்டிருப்பவர்கள் 5ஐ தாண்டியும் உண்ணக்கூடிய ஒரு சூழல். சகோதரர்களே, மிக கவனமாக நாங்கள் இருந்து கொள்ள வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக சொல்கிறார்கள், மா மலா ஆதமியுன் பிஆன் ஷர் மின் பத்ன். ஆதமுடைய மகன் நிரப்புகின்ற பாத்திரங்களில் மிக மோசமான பாத்திரம், மிக மோசமான பாத்திரம், அவர் நிரப்புகின்ற பாத்திரங்களில் மிக மோசமான பாத்திரம் அவர் வயிறுதான். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, 1400 ஆண்டுகளுக்கு முன்னாடி அல்லாஹ்வுடைய தூதர் பதிவு செய்தது அவர் வயிறுதான். ஒருவர் சாப்பிடுகின்ற பொழுது அவருடைய முள்ளந்தண்டு நிமிர்ந்து நடக்கக்கூடிய அளவு சாப்பிட்டாலே போதுமானது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இதான் ஃபர்ஸ்ட்க்கு நார்மலா சாப்பிட்டாலே அவருக்கு அது போதும். அது போதாவிட்டால் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அவர் வயிற்றை 3 பகுதிகளாக பிரித்துக் கொள்ளட்டும். ஒரு பகுதி உணவுக்கு வைத்துக் கொள்ளட்டும், 2வது பகுதி நீருக்காக வைத்துக் கொள்ளட்டும், 3வது பகுதி எம்டியா இருக்கணும், மூச்சு விடுவதற்கு அது வெறுமையாக இருக்கணும். அதுதான் ஆரோக்கியமான வாழ்வு. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இதை கடந்து நீங்க நிரப்பினா ஆதமுடைய மகன் மனிதர்கள் நிரப்புகின்ற பாத்திரங்களில் மிக மோசமான பாத்திரம் வயிறாக அமையும். அப்படி என்றால் நோய் எல்லாவற்றையும் விலை கொடுத்து வாங்குவீர்கள். இன்றைக்கு அறிவியல் சொல்லுது, எல்லா நோய்களுக்கும் அடிப்படை உணவு பழக்கங்கள் என்று அறிவியல் சொல்லுது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதைவிட நுட்பமாக உலகத்தில் வரலாற்றில் அதற்கு முன்னாடி யாரும் கருத்து சொன்னதும் கிடையாது, ரசூலுல்லாஹ்வுக்கு பின்னாடி யாரும் சொன்னது கிடையாது.
பின்னாடி வந்தவர்கள் எல்லோரும் ரசூலுல்லாஹ்வுடைய இந்த கருத்தை மையப்படுத்தி இந்த கருத்துல தொங்கித்தான் கருத்து சொன்னாங்க. எந்த அளவு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்தை வழிகாட்டி இருக்கிறார்கள் என்று பாருங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஷா தொழுகைக்கு பின்னாடி பேசிக் கொண்டிருப்பதை வெறுத்தார்கள். நாங்க இன்றைக்கு நைட்ல தான் முழிச்சுக்கிறது, எந்த நேரமும் வயிற்று நிரப்புறது, முழிச்சுக்கிறதா பசி வரும், சுபகம் கிடையாது, கியாமுல் லைலும் கிடையாது, வைரம் முழுமையாக நிரப்புகின்ற ஒரு சூழல். பெற்றோர்களே, இளைஞர்களே, பொறுப்புதாரிகளே, குடும்ப தலைவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஆரோக்கியமான வாழ்வுக்கு சொன்ன முதன்மையான ஒரு அம்சம் உணவு பழக்கங்கள். இந்த உணவு பழக்கத்தை வீட்டில் இருந்து நாங்கள் ஆரம்பிக்க வேண்டும். இது முக்கியமான ஒரு அம்சம். இரண்டாவது ஒரு செய்தி, வாய் சுகாதாரம். இன்றைக்கு அறிவியல் சொல்லுது, எல்லா பெரும் நோய்களுக்கும் அடிப்படை வாய் விடயத்தில் இருந்துதான் எல்லா பெரும் நோய்களும் ஆரம்பிக்கிறது. ஒருத்தர் பல்லு புழுங்க போவாரு, குறிப்பிட்ட காலத்துக்குள் மரணம் என்று கேள்விப்படுவோம். எல்லா பெரும் நோய்களும் இங்கிருந்துதான் ஆரம்பிக்கிறது என்று அறிவியல் சொல்லுது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இந்த உம்மத்துக்கு கஷ்டம் இல்லை என்றிருந்தால் ஒவ்வொரு தொழுகையிலும் பல் துலக்குவதை நான் ஏவி இருப்பேன் என்றாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எனக்கு வாய் சுகாதாரத்தை வசியத் செய்தார்கள். எந்த அளவுக்கு என்றால், இது கடமையாக்கப்பட்டு விடுமோ என்று நான் அச்சப்படுகின்ற அளவுக்கு இது தொடர்பாக அழுத்தமாக அல்லாஹ்வுடைய தூதர் பதிவு செய்தார். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. எனவே கண்ணியமிகு சகோதரர்களே, பிள்ளைகளுக்கும் நாங்களும் முன்மாதிரியாக இருந்து இந்த வாய் சுகாதாரத்தை வலியுறுத்தணும். ஒரு நோய் ஒன்று வந்துட்டா அந்த நோய்வாய்ப்பட்டவர் மாத்திரம் அந்த சுமைகளை சுமப்பதல்ல, அவரை சூழ்ந்திருக்கிற எல்லோரும் சுமக்க வேண்டும். அல் விகாயத்து கைரும் மினல் இலாஜ். ஒன்று வருவதற்கு முன்னாடி தற்பாதுகாப்பு நடவடிக்கைகள் என்பது மிகச் சிறந்தது. இஸ்லாம் அந்த தற்பாதுகாப்பு நடவடிக்கைகளில் ஃபர்ஸ்டுக்கு சொல்லுது உணவு பழக்கம். இரண்டாவது வாய் சுகாதாரம் என்பது எங்களுக்கும் நல்லம், எங்களை சூழ இருக்கிற எல்லோருக்கும் நலவான ஒரு விஷயம். இதை எங்களுடைய குடும்பத்திற்கு நாங்கள் பயிற்றுவிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். மூன்றாவது ஒரு அம்சம் சகோதரர்களே, இந்த உடல் அல்லாஹ்வுக்கு சொந்தமானது. தற்கொலை செய்யறது இஸ்லாத்துல பெரிய ஒரு பாவம். ஏன்? எங்களுக்கு சொந்தமானதல்ல. உடல் உயிர் அல்லாஹ்வுக்கு சொந்தமானது. இந்த உறுப்புகளை பாதுகாத்து இந்த அமானிதத்தை கொடுத்தல் என்பது எங்கள் மீது உள்ள பொறுப்பும் கடமை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் இபாதத்தை அவர் மனைவியரிடத்தில் கேட்டறிந்த 3 நபி தோழர்கள் 3 முடிவெடுக்கிறாங்க. திருமணமே செய்யாமல் வணங்குது, உணவருந்தாமல் நோன்பு பிடித்தல், இரவு நேரம் முழுவதும் உறங்காமல் அல்லாஹ்வை தொழுதல். இந்த செய்தி ரசூலுல்லாஹ்வுக்கு கிடைத்தவுடன் இபாதத் நோக்க ரீதியாக உன்னதமான ஒரு முடிவு. ஆனாலும் அல்லாஹ்வுடைய தூதர் அதை விரும்பவில்லை, கடுமையாக எச்சரித்தார்கள். இது தவறு, உங்களுடைய உடலுக்கென்று சில உரிமைகள் உண்டு, ஹக்கு இருக்குது, அதை நீங்கள் மிக கவனமாக கடைபிடிக்க வேண்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறத பார்க்கிறோம். எனவே இந்த உடலுக்கென்று சில நேரங்களை நாங்கள் ஒதுக்கணும். டைமுக்கு தூங்கணும், டைமுக்கு எழும்பணும். இந்த உடலுக்கென்று சில ஹக்கு இருக்குது, அதை கொடுப்பதும் இபாதத் என்பதை உணரணும். உழைக்கிறோம் என்று உடலை மறந்து உழைத்தல், குடும்பத்துக்காக தேய்கிறோம் என்று எங்களுடைய உடலை மறந்து தேய்தல், இவைகளை இஸ்லாம் ஆதரிக்க மாட்டாது, சிறப்பான அம்சமாக பதிவு செய்யாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். உடலுக்கென்று சில ஹக்குகள் இருக்குது. இன்னைக்கு உடற்பயிற்சி சுபஹான் அல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர் 50+ மதீனாவுல 50 வயசை தாண்டிட்டு படை தளபதி தன் மனைவியோடு போறாங்க. போகிற நேரத்தில் ஆயிஷா நாயிடம் கேட்கிறாங்க, 2 பேரும் ஒரு ஓட்ட போட்டி ஓடி பார்ப்போமான்னு கேட்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் மனைவியின் உடல் விடயத்திலும் அது ஒரு ஜனரஞ்சகமான நிகழ்வாக இருந்தாலும் கவனமாக இருந்திருக்கிறாங்க. சகோதரர்களே, எங்களுடைய முஸ்லிம் சமூகத்தில் உள்ள பெண்களின் உடல்நிலை மிக மோசமாக இருக்குது. முன்னாடி எங்களோட வாழ்வியல் நடந்து பள்ளிக்கு வருவோம், நடந்து வேலைக்கு போகும்,
அது வாகனமா மாறிச்சு. நீச்சல் குளிக்கின்ற பொழுது இருந்தது. வீட்டு வேலைகள் எல்லாமே உடல் ரீதியாக செய்யக்கூடிய வேலைகளாக இருந்தது. இன்றைக்கு எல்லாமே தொழில்நுட்ப வசதிகள் நவீனமாக மாறிய பிறகு இயந்திர வாழ்க்கைக்குள் சென்று விட்டோம். எங்களுடைய உடல் அப்படியே இருக்குது. நோய்கள் இலகுவாக தொற்றிக் கொள்கிறது. 40 வயது ஒருவர் 80 வயது உள்ள ஒருவரை போன்று காட்சி தருகிறார். இஸ்லாம் விரும்பல. உடலுக்கென்று சில ஹக்குகள் இருக்குது. குறிப்பாக எங்களுடைய சமூகத்தில் உள்ள பெண்களின் உடல்நிலை மிக மோசமாக மிக மிக மட்டகரமான நிலையில இருக்குது. எங்கள் மீது ஒரு பொறுப்புண்டு. அந்த பொறுப்பை நிறைவேற்ற வேண்டும். அவர்கள் உடல் விடயங்களில் மிக கவனமாக இருக்க வேண்டும். இது ஒரு அமானிதம் என்பதை புரிந்து கொள்ளணும். 4வது ஒரு அம்சம் சகோதரர்களே, மிக மிக பிரதான ஒரு விடயம், நோய் எதிர்ப்பு சக்தியில் மிகவும் செல்வாக்கு செலுத்தக்கூடிய ஒரு உணவு எங்களுடைய தாய்ப்பால். கனிமிகு சகோதரர்களே, இஸ்லாம் இந்த உணவு தொடர்பாக கால அளவோடு அறிவூட்டி இருக்குது. துரதிர்ஷ்டவசமான செய்தி என்னவென்றால், ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு விருப்பம் இந்த சமூகத்தில் நிறைவேற்றப்படலை. அல்லாஹ்வுடைய தூதர் ஆசைப்பட்ட ஒரு விடயம் இந்த சமூகம் மறந்து விட்டது. அதனாலதான் இன்றைக்கு குழந்தை வளர்ப்பும் சுமையாயிற்று. ஆரோக்கியமான உணவை வழங்குவதும் சுமையாக மாறிச்சு. உதாரணமா, பேரண்டிங் தொடர்பாக பெற்றோர், சிறந்த பெற்றோர்கள் யார், அல்லது குழந்தை வளர்ப்பு, இந்த மாதிரி ஒரு தலைப்பில் பாடசாலையிலோ பள்ளிவாயலிலோ ஒரு நிகழ்ச்சி நடாத்தப்பட்டால் பள்ளிவாயல் நிறைந்து வடியும். பாடசாலைகளில் மாஷா அல்லாஹ் எல்லோரும் கலந்து கொள்வோம். பெற்றோர்களை அழைத்து நீங்க எப்படி நல்ல பெற்றோராக இருக்கணும் என்று சொல்லிக் கொடுக்க வேண்டிய ஒரு சூழல். சகோதரர்களே, எல்லாவற்றுக்கும் உளவியல் பல விடயங்களை கொண்டாந்து பேசப்படும். என்னுடைய வீட்டில் 5 குழந்தைகள் இருப்பார்கள். 5ம் ஒவ்வொரு விதம் இருப்பார்கள். அந்த 5க்கும் என்ன வழிகளை கையாள வேண்டும் என்பதை குறித்த பெற்றோர்கள் தான் மிக அறிந்தவர்களாக இருப்பார்கள். அங்க ஒரு விஷயம் சொல்லப்படும், அது அப்படியே இவர் உள்வாங்குவார். இது எந்த வீட்டு சூழலோடு என் பிள்ளைகளோடு அதை எப்படி ஒப்பீடு செய்து இதை பயிற்றுவிப்பது என்பது புரிதல் இல்லாத பொழுது அதை அப்படியே கொண்டு இங்க அப்ளை பண்ணுவார். என்னுடைய பிள்ளைகள் அங்க ஒரு தியரி சொல்லப்படும். அந்த தியரி ஏண்ட வீட்டுக்கு பொருத்தம் இல்லாமல் இருக்கும். ஏண்ட பிள்ளைகளுக்கு புதிய ஒரு ஃபார்முலா ஒன்று உருவாக்க வேண்டியிருக்கும். இருக்குமா இல்லையா? எல்லோரும் எல்லா விதம் அதை அப்படியே எடுத்துட்டு வந்து இங்க அப்ளை பண்ண பார்த்தா பிள்ளைகள் எல்லோரும் விஞ்ஞான ஆய்வு கூடத்தில் மாட்டப்பட்ட எலிகளை போன்று மாறுவார்கள். ஏனென்றால் இது ஒரு சிறந்த நிகழ்ச்சிகள். அந்த நிகழ்ச்சிகள் இருதரப்பிலும் சரி செய்யப்பட வேண்டும். தனித்தனியே ஒவ்வொருவரும் கவனிக்கப்பட வேண்டும். இந்த உலகத்தில் ஒரு பெற்றோர் ஒரு பிள்ளையை கையாள்வதற்கு மிகச்சிறந்த வழி அந்த பிள்ளைகளின் பெற்றோர்கள் தான். அவர்களுக்கு தான் எல்லா விடயங்களும் தெரியுமாக இருக்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்கட சமூகத்துல ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி, ஒரு 30 வருடங்களுக்கு முன்னாடி ஒரு வீட்டில் 10 குழந்தைகள் இருந்தார்கள், 8 பிள்ளைகள் இருந்தார்கள், 12 பிள்ளைகள் இருந்தார்கள். யாரும் குழந்தை வளர்ப்பை சுமையாக பார்த்ததே இல்லை. அல்ஹம்துலில்லாஹ், அது ஒரு சுகமாக ஏற்றுக்கொண்டார்கள். இன்றைக்கு ஒரு பிள்ளைதான் பெரிய ஒரு கஷ்டம், பெரிய பதட்டம், பெரிய டென்ஷன், என்ன செய்யற தடமாட்டம். எல்லா ஆன்லைன் கிளாஸும் எல்லா நிகழ்ச்சிகளுக்கும் அந்த பெற்றோர் போவார். ஒற்றை பிள்ளைதான். என்ன பிரச்சனை? ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு விருப்பத்தை மறந்து விட்டோம். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், என்ன, நீங்கள் திருமணம் செய்கிற பொழுது அதிகம் பிள்ளைகளை பெற்றெடுக்கக்கூடிய பரம்பரையை பார்த்து தெரிவு செய்து கொள்ளுங்கள். என்ற உம்மத் நாளை மறுமையில் அதிகமாக இருக்க வேண்டும் என்பதை நான் விரும்புகிறேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க. நாங்கள் எண்ணிக்கையை சுருக்கினோம், பிரச்சனைகள் பெருத்தது. எண்ணிக்கை பெரிதாக இருந்திருந்தால் பிரச்சனைகள் சிறிதாக இருந்திருக்கும். ஒரு வீட்டில் 10 குழந்தைகள் என்கிற பொழுது முதல் பிள்ளைக்கும் கடைசி பிள்ளைக்கும் இடையில் வயது வித்தியாசம் 10 வருடங்கள் இருக்கலாம், 12 வருடங்கள் இருக்கலாம். வீட்டு சூழலிலே ஆடைகளை அவர்கள் மாற்றிக்கொண்டது போன்று, சோப்பு மாற்றிக்கொண்டதை போன்று உணர்வுகளையும் பரிமாறிக்கொள்றதுக்கு வீட்டிலே இடம் கிடைச்சிச்சு. ஒரு நானா தந்தை வயதில் இருக்கிறார், ஒரு நானா சகோதரர் வயசுல இருக்கிறார்,
ஒரு நானா நண்பர் வயசில் இருக்கிறார். அவர்களோடு அவர்களின் கஷ்டங்கள், அவமானங்கள், சந்தோஷங்கள், எல்லா விதமான உணர்வுகளையும் அந்த வீட்டுல பகிர்ந்து கொண்டாங்க. இன்றைக்கு அவருக்கு பகிர்ந்து கொள்றதுக்கு இடம் கிடையாது. அதுக்கு வெளியில் ஒரு இடம் தேடுவாரு. வெளியில இடம் தேடினால் சில நேரங்களில் அது செட் ஆகும், பல நேரங்களில் அது பிழையான தெரிவாக மாறும். சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதரின் விருப்பம் அதிகமான எண்ணிக்கையிலான பிள்ளைகள். இது வந்தாலே பெற்றோர்களின் பாதி பதட்டம் குறைந்துவிடும், நல்லதொரு சூழல் உருவாகும். ஏனென்றால் ரசூலுல்லாஹ்வுடைய வழிமுறை. கண்ணியமிகு சகோதரர்களே, எங்களுடைய தாய்மாரும் தகப்பன் எல்லோரும் கவனம் எடுத்து பார்க்க வேண்டிய ஒரு பகுதி இது. அதிலே முக்கியமான ஒரு அம்சம் என்னவென்றால், தாய்ப்பால் என்பது மிக பிரதானம், பிள்ளைகளின் ஆரோக்கியத்தில் பெரும் செல்வாக்கை செலுத்தக்கூடியது என்பதை மறந்துவிடக் கூடாது. ஐந்தாவது ஒரு அம்சம் சகோதரர்களே, அல் குர்ஆனில் அல்லாஹு தஆலா சொல்கிறான், வனுனஸ்ஸிலு மினல் குர்ஆனி மா ஹுவ ஷிஃபா. குர்ஆனிலே மருந்தை வைத்திருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்றான். மருந்து இருக்குது அப்படி என்று அல்லாஹ் சொல்றான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உஸ்மான் இப்னு அபில் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு நோயோடு இருக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நோயுள்ள இடத்தில் வலது கரத்தை வைத்து பிஸ்மில்லாஹ் என்று 3 விடம் சொல்றாங்க. சொல்லிட்டு அஊது பிஇஸ்ஸத்தில்லாஹ் வ குத்ரத்திஹி மின் ஷர்ரி மா அஜிது வ உஹாதிர் என்கிற துஆவை ஓதிக்கொள்ளுமாறு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டி இருக்கிறத பார்க்கிறோம். எனவே சகோதரர்களே, குர்ஆனுக்கும் துஆ பிரார்த்தனைகளுக்கும் பெரிய ஒரு சக்தி இருக்குது. திக்ருகள், பிரார்த்தனைகள் எப்படி உள்ளத்தை ஆறுதல் படுத்துகிறதோ அதே போன்று ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்கிறார்கள், உடலையும் அது வலிமைப்படுத்தும். உள்ளத்தை திக்ருகள் ஆறுதல் படுத்துவது போன்று உடலையும் வலிமைப்படுத்தும். காலை மாலை பிரார்த்தனைகள், இந்த துஆக்கள் உடலை நிச்சயம் வலிமைப்படுத்தும் என்பதை மறந்துவிடக் கூடாது. சகோதரர்களே, எல்லாவற்றையும் தாண்டி எங்களுக்கு ஒரு நோய் வருது, ஒரு பெரிய ஒரு வருத்தம் வருது. இந்த வருத்தத்தை ஒரு முக்மீனாக நாங்க எப்படி எதிர்கொள்ளணும் என்கிறது முக்கியமான ஒரு விஷயம். ஏனென்றால் ஒரு முக்மினின் எல்லா விடயங்களும் வெற்றிதான். எங்களுக்கு தெரியும், உம்மு ஸலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், அல்லாஹு தஆலா தருவது மாத்திரம் நிஅமத் அல்ல, சில நேரங்களில் அல்லாஹ் எங்களிடம் இருந்து ஒரு விடயத்தை பறித்துக் கொள்வதும் அருளாக வரும். இந்த புரிதல் இருக்கணும். உம்மு ஸலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் கணவன் மரணிக்கிறார். தன் கணவனை பற்றி சொல்கிற நேரத்தில், உலகத்தில் நான் கண்ட சிறந்த ஆண் அப்படி என்கிறார். பெஸ்ட் கணவன். பெரியோர் வலி, கவலையோடு இருக்கிறாங்க. இத்தா காலம் முடிவடைகிறது, காலங்கள் கடந்து போகிறது. அல்லாஹு தஆலா அந்த வலியை பொறுத்து பிரார்த்தனைகளோடு அந்த பெண் இருக்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே பின்னாடி வரலாற்றில் அவர்களை திருமணம் செய்து கொள்கிறார்கள். ஒரு பெரியோரின் நிஅமத் பறிக்கப்படுகிறது, வலி இருக்குது. பொறுமையாக அல்லாஹ்வை சார்ந்திருந்து அதை யோசிக்கிறார்கள். அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் மிகச்சிறந்த மனிதர் அல்லாஹ்வுடைய தூதரை திருமணம் செய்து வைக்கிறார். எனவே பறித்துக் கொள்வதும் சில நேரங்களில் நிஅமத்தாக இருக்கும் என்பதை மறந்துவிடக் கூடாது. எனக்கு பிசினஸ்ல லாஸ்ட், என்ற பிள்ளைகளுக்கு நோய், எனக்கு நோய், திடீரென்ற மாதிரி பெரியோர் நோய் வந்துட்டு, இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் பறிப்பதும் அருளாக அமையும் என்கிற புரிதல் முக்கியமானது. இரண்டாவது ஒரு அம்சம் சகோதரர்களே, ஒரு முஃமினை பொறுத்த வரைக்கும் இந்த உலகத்தில் ஒரு நோயை அல்லாஹ் கொடுக்கிறான் என்றால் 3இல் ஒரு காரணிதான். ஒன்றில் சுவர்க்கத்தில் பல படித்தரம் இருக்கிறது, ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் உயர்ந்தது. இவரை அல்லாஹ் உயர்ந்த சுவனத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் என்று அல்லாஹ் நாடினால் நோயை கொடுப்பார். இரண்டாவது, அவர் உலகத்தில் சில பாவங்கள் செய்திருப்பார், அந்த பாவத்திற்கு பிராயச்சித்தமாக அந்த நோயை கொடுத்திருக்கலாம். அல்லது அவர் மறுமையில் அவரை தண்டிக்காமல் இம்மையிலே அவரை தூய்மைப்படுத்த வேண்டும் என்று அல்லாஹ் நாடினால் அந்த நோயை கொடுப்பார். அந்த வகையில் நாங்கள் பார்த்தால், ஒரு சஹாபிய பெண்மணி வருகிறார்கள், வலிப்பு நோய் தொடர்பாக சொல்கிறார்கள். ஆடைகள் களைவது தொடர்பாக ரசூலுல்லாஹ்விடம் எடுத்து சொன்ன நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் பொறுத்து கொண்டால் வலக்கில் ஜன்னா, உங்களுக்கு சுவனம் என்று சொல்கிறார்கள். யா ரசூலல்லாஹ், சுவனம் தான் நோய்க்கு கூலி என்றால் பொறுத்துக் கொள்கிறேன், ஆடைகள் களையாமல் இருப்பதற்கு மாத்திரம் துஆ செய்து கொள்ளுங்கள் அப்படி என்கிறார்கள். எனவே ஒரு முஃமினை பொறுத்த வரைக்கும் நோய் என்பது அருள் என்பதை புரிந்து கொள்ளும்.
மூன்றாவது ஒரு அம்சம், நோயை எதிர்கொள்கிற நேரத்தில் இந்த துனியாட யதார்த்தம் தொடர்பா குர்ஆன் ஹதீஸ்ல நிறைய செய்தி வருது. லவ்கானத்தி துன்யா தஅதிலு இன்தல்லாஹ் ஜனாஹ பஊதா, இந்த உலகம் அல்லாஹ்விடத்தில் கொசுவின் இறக்கை அளவுக்கு கூட பெருமதியாக இருந்தால் இறை நிராகரிப்பாளர்களுக்கு ஒரு சொட்டு தண்ணீரை கூட அல்லாஹ் கொடுத்திருக்க மாட்டான். ரசூலுல்லாஹ் சொன்னது இதான் துனியாட அல்லாஹ் கிட்ட இருக்கிற மதிப்பீடு. உலகத்தின் சரியான மதிப்பீட்டை ஒரு ஆலிமால் உணர்ந்து கொள்ள முடியாது, ஒரு ஆஜியாரால் உணர்ந்து கொள்ள முடியாது, பள்ளி தலைவரால் உணர்ந்து கொள்ள முடியாது, ஒரு விவசாயியினால் உணர்ந்து கொள்ள முடியாது, உலகத்தில் யாராலும் உணர்ந்து கொள்ள முடியாது. ஆனால் உலகத்தின் யதார்த்தத்தை, குர்ஆன் ஹதீஸ் சொல்கிற அந்த யதார்த்தத்தை ஒரு நோயாளியால் மாத்திரம்தான் உணர்ந்து கொள்ள முடியும். அந்த வகையில் நோய் என்பது பெரிய ஒரு அருள். ஒருத்தர் நோய் வந்தா அல்லாஹ்வின் பால் நெருங்குவார், சுஜூது செய்வார், தௌபா செய்வார், இஸ்திக்ஃபார் செய்வார், யாருக்கும் அடியார்களுக்கு அநீதி செய்தால் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்கிற உணர்வு அவருக்குள் வரும். சகோதரர்களே, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஆஸ்திரேலியாவை சேர்ந்த ஒரு இளைஞன் அலி பெனத் என்கிற ஒருவர், புற்றுநோய் வருகிறது, வைத்தியர்கள் சொல்லிவிட்டார்கள் இவ்வளவு காலம்தான் உயிர் வாழ்வதற்கு வாய்ப்புண்டு என்று சொல்கிறார்கள். அவற்றை போய் உலகத்தை பத்தி கேட்டா அவர் சரியா சொல்லுவார். அவரிடம்தான் உலகம் தொடர்பான சரியான மதிப்பீடு இருக்கும். நாங்களும் மௌத்தாகுவோம் தானே, உலகத்துல இருக்க பொருளே, நாங்க நிச்சயம் மௌத்தாகுவோம். ஆனால் எங்களுக்கு டேட் தெரியாம இருக்குது, அதனால உலகத்தின் யதார்த்தத்தை மறந்து விடுகிறோம். இதுவே வைத்திய ரீதியாக ஏதும் சொல்லப்பட்டால் அதற்கு முன்னாடி எங்கள்கிட்ட பெருசா இருந்த விஷயம் எல்லாம் சின்ன விஷயமா மாறும், அதுக்கு முன்னாடி எங்கள்கிட்ட சின்ன விஷயமா இருந்ததெல்லாம் பெரிய விஷயமாக மாறும். உலகத்தின் யதார்த்தத்தை புரிகின்ற ஒரு சந்தர்ப்பம் நோய் மூலமே அல்லாஹு தஆலா வைத்திருக்கிறான் என்பது இன்னும் ஒரு அம்சமாக இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹு தஆலா ஆரோக்கியமான வாழ்க்கை நம் அனைவருக்கும் தந்தருள வேண்டும். அதே நேரத்தில் நோய் வருகிற நேரத்தில் அந்த நோயை பொறுமையாகவும் ஈமானிய பலத்தோடும் எதிர்கொள்ளக்கூடிய சக்தியையும் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ லி வ லக்கும் ஃபஸ்தக்ஃபிருஹு இன்னஹு ஹுவல் கஃபூர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் முஹம்மது இப்னு அப்துல்லாஹ் அம்மா பஅத். கண்ணியமிகு சகோதரர்களே, புகாரி கிரந்தத்தில் 6507வது செய்தி, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், மன் அஹப்ப லிகா அல்லாஹ் அஹப்ப அல்லாஹு லிகாஅஹு வ மன் கரிஹ லிகா அல்லாஹ் கரிஹ அல்லாஹு லிகாஅஹு. யார் அல்லாஹ்வை சந்திக்க விரும்புகிறாரோ அல்லாஹ்வும் அவரை சந்திக்க விரும்புகிறான். யார் அல்லாஹ்வை சந்திக்க வெறுக்கிறாரோ அல்லாஹ்வும் அவரை சந்திக்க வெறுக்கிறான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன நேரத்தில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வை சந்திப்பதென்றால் நாங்க மௌத்தாகும், மௌத்தாகிற எங்கள் எல்லோருக்கும் பயம், அப்படி என்றால் அல்லாஹ் எங்களை சந்திக்க வெறுப்பானா என்று கேட்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஆயிஷாவே, நான் அதை நாடவில்லை என்று சொல்றாங்க. எல்லோரும் சக்கராத்துடைய வேதனையை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டும் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. நாம் யாரும் உலகத்தில் இதுவரைக்கும் மலக்குமார்களை பார்த்தவர்கள் இருக்கிறோமா இந்த சபையில்? நிச்சயம் இல்லை. ஆனால் வல்லாஹி நிச்சயம் மலக்குமார்களை நானும் நீங்கள் பார்க்காமல் மரணிக்க மாட்டோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, ஒரு நல்லடியார் சக்கராத்துடைய நேரத்தில் இருக்கிற நேரத்தில் அவருடைய விரல்கள் இன்னொரு விரலோடு பின்னிவிடும், பார்வை பிறண்டுவிடும், இதய துடிப்பு அதன் இறுதி கட்டத்தை நெருங்கிவிடும். அந்த நேரத்தில் நல்லடியாராக இருந்தால் மலக்குகள் வருவார்கள், அவருக்கு சுபசோகனம் சொல்வார்கள், அல்லாஹ் உங்களை கண்ணியப்படுத்துவான் என்கிற செய்தி சொல்லப்பட்டவுடன் அந்த இறுதி தருணத்தில் அந்த அடியான் யா அல்லாஹ் மௌத் விரும்புவார், என் ரப்பை சந்திக்க வேண்டும் என்ற அந்த கட்டத்தில் அவர் விரும்புவார். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இந்த அடியானை அல்லாஹ் சந்திப்பதற்கு விரும்புகிறான். அல்லாஹு தஆலா சக்கராத்தில் மௌத்தை விரும்பக்கூடியவர்களாக என்னையும் உங்களை மாற்ற வேண்டும். தொடர்ந்து ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அதுவே கெட்ட மனிதனாக இருந்தால் மலக்குமார்கள் வருவார்கள், பார்வை பின்னிவிடும், விரல்கள் ஒன்றோடு ஒன்று ஒட்டிவிடும், அவருடைய இதய துடிப்பு இறுதி கட்டத்தை நெருங்கிவிடும், பதறிக் கொண்டிருப்பார். மலக்குமார்கள் வந்து எச்சரித்தவுடன் அவர் மௌத்த விரும்ப மாட்டார், இன்னும் கொஞ்சம் டைம் கிடைக்கணும், பதறி பதறி அவர் தடமாறுவார். வெளியில் உள்ளவர்கள் அதை அறிய மாட்டார்கள், சில நேரம் புரியலாம், அறிய மாட்டார்கள், துடித்துக் கொண்டிருப்பார். கொஞ்சம் வாய்ப்பு எனக்கு கிடைக்க வேண்டும் என்று முத்திரை குத்தப்பட்டுவிடும்.
ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இந்த நேரத்தில் அவர் மௌத்தை வெறுப்பார், இந்த மனிதனை அல்லாஹ்வும் சந்திக்கவிருக்கிறான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. ஆயிஷா நாய் சொல்றாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய சக்கராத்தை நான் பார்த்தேன். நான் பார்த்த பிறகு ஒரு முடிவெடுத்தேன், இந்த உலகத்தில் யாரும் சக்கராத்தை சந்திக்காமல் மௌத்தாக கூடாது, அந்த அளவு அல்லாஹ்வுடைய தூதரின் வலி கடுமையாக இருந்தது என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறாங்க. கண்ணியமிகு சகோதரர்களே, புகாரி கிரந்தத்தில் 1338வது செய்தி, நாங்கள் எல்லோரும் மௌத்தாகிறோம். எங்களை குளிப்பாட்டி கஃன் செய்து நல்லடக்கம் செய்வார்கள். மையவாடிக்குள் சஹாபாக்களின் மனோநிலையை பாருங்கள். ஒரு அன்சாரி தோழரை நல்லடக்கம் செய்ய போறாங்க. போனால் கபரு தோண்டுவதில் கொஞ்சம் தாமதம் ஏற்பட்டு விட்டது. கபரு ஜனாசாவை வைத்துவிட்டு கபருடைய நடவடிக்கைகள் நடந்து கொண்டிருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கையிலே ஒரு குச்சியை எடுத்து விடுகிறார்கள். இந்த ஹதீதை அறிவித்த நபி தோழர் சொல்கிறார்கள், மையவாடிக்குள் நான் சஹாபாக்களை அவதானித்தேன். தலை மீது பறவைகள் உட்கார்ந்தால் ஒருவர் எப்படி நிற்பார், அந்த மாதிரி நின்றான். எல்லோரும் இந்த ஜனாசா நான் தான், நான் அடக்கம் செய்யப்படுகிறேன், நான் விசாரிக்கப்பட போகிறேன், அந்த பதட்டத்தோடு நின்றார்கள். எங்கட மனோநிலைகள் எப்படி இருக்குது? மையவாடிக்குள்ளே போன், மையவாடிக்குள்ளே நகைச்சுவை, மையவாடிக்குள்ளே மரணத்தை மறந்த நினைவுகள். நாங்கள் துனியாவோடு இப்படி வந்துட்டோம். துனியாவை உள்ளத்திலும் ஆகிரத்தை உள்ளங்கையிலும் கொண்டு வந்து விட்டோம். இது ஆபத்தான ஒரு சமிச்சை. கண்ணியமிகு சகோதரர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜனாசாவை அடக்கம் செய்வாங்க. அடக்கம் செஞ்சால் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, கபரை மூடிய பிறகு உடனே கபரில் உள்ளவர் மலக்குமார்கள் மூலம் எழுப்பி இருப்பாட்டப்படுவார். வெளியிலே நடந்து செல்பவர்களின் பாதணி ஓசையை அவர் செவியேற்பார். மிச்சம் லேட் ஆக மாட்டாது, எல்லாம் நொடிப்பொழுதில் நடக்கும். மலக்குமார்கள் இலகுவான கேள்விகள். உலகத்துல எக்ஸாம் பேப்பர் அவுட் ஆனால் எல்லாரும் பாஸ் ஆகிடுவாங்க, யாரும் ஃபெயில் ஆகிறல்ல. என்னடா இதுதான் கேள்வி என்று முன்கூட்டி தெரியுது. மறுமையில் கபரில் கேட்கப்படக்கூடிய கேள்விகள் 1400 ஆண்டுகளுக்கு முன்னாடி அவுட் ஆனது. சிம்பிள் கொஸ்டின், ரப்பு யார், தீன் என்ன, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி என்ன நினைக்கிறீர்கள்? இந்த கேள்விகள் மலக்குமார்கள் நல்லடியாராக இருந்தா கேட்பாங்க. கேட்டவுடன் அவர் எல்லாவற்றிற்கும் இலகுவாக பதில் சொல்வார். பதில் சொன்னா இந்த நல்லடியார கபருக்கு மட்டும் சில விசேஷமான விடயங்கள் நடக்கும். சுவர்க்கத்து வாசனை அந்த கபருக்குள் வரும். சுவர்க்கத்து விரிப்பால் ஒரு விரிப்பு விரிக்கப்பட்டு அதிலே அவர் உறங்க வைக்கப்படுவார். அவருடைய கபர் மாத்திரம் ஒளிமயமான கபராக மாறும். கண்ணட்டிய தூரம் வரை விசாலமாக்கப்படும். இது எல்லாம் நல்லடியாராக இருந்தா நடக்கும். அல்லாஹு தஆலா அப்படியான கபறுகளாக எங்கட கபறுகளை மாற்றணும். அதுவே மோசமாக வாழ்ந்திருந்தால், அல்லாஹ்வை மறந்து வாழ்ந்திருந்தால், சகோதரர்களே, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மலக்குமார்கள் அந்த கேள்விக்கு அவர் பதில் சொல்ல மாட்டார், தடமாறி கொண்டிருப்பார். இரும்பாலான சுத்தியலினால் அவர் புடரியில் அடிக்கப்படும். அவர் அலறுகின்ற சத்தத்தை ஜின்களையும் மனிதர்களையும் தவிர உலகத்தில் உள்ள எல்லா உயிரினங்களும் கேட்கக்கூடியதாக இருக்கும். அவ்வளவு பயங்கரமா அலறுவார் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே கண்ணியமிகு சகோதரர்களே, நாங்கள் மறுமைக்கு தயாராக வேண்டும். அல்லாஹு தஆலா எங்களுடைய குடும்பத்தை, எங்களுக்கு நோய்வாய்ப்படும், நாங்கள் மௌத்தாக்குவோம், மௌத்தானால் நிச்சயம் அல்லாஹ்வை சந்திக்க வேண்டும் என்கிற புரிதல் தேவை. இந்த உலகத்துல துனியாவுல நாங்க எல்லோருமே எங்களுடைய பிள்ளைகளுக்காக உயிர் கொடுக்க தயார், எங்களுடைய சகோதரர்களுக்காக உயிர் கொடுக்க தயார், எங்கள் மனைவிக்காக எதுவும் செய்ய தயார். பிள்ளைகள் வருத்தப்படுகிற நேரத்தில் என் கிட்னியை கொடுத்து அவர்களை பாதுகாக்க நான் தயார். சம்பவம் நடக்குது. ஒரு நண்பனை நீரில் மூழ்கின்ற பொழுது பாதுகாப்பதற்கு சக நண்பன் உயிரை மாய்த்தார், பார்க்கிறோம் வரலாறுகள். உயிர் கொடுப்பதற்கும் தயார். மறுமை எப்படி இருக்கும் தெரியுமா? அல்லாஹ் குர்ஆன் என்ன சொல்றான்? ஒரு சகோதரர் இன்னொரு சகோதரரை பார்த்தால் விரண்டோடுவார். தாய் மகனை பார்த்தால் சந்திக்க விரும்ப மாட்டார், தந்தை மகளை பார்த்தால் சந்திக்க விரும்ப மாட்டார்கள். உயிர் கொடுப்பதற்கும் உலகத்தில் தயாராக இருந்த உறவுகள் மறுமையில் சந்திப்பதற்கே தயாராக இல்லை. ஏனென்றால் நிலைமை அதை விட மோசமா இருக்கும்.
அந்த நிலைமைகள் எங்களுக்கு நலவாக அமையப்பெற வேண்டுமாக இருந்தால் இந்த துனியாவை நாங்கள் சரியாக அமைத்துக் கொள்ள வேண்டும். சகோதரர்களே, அம்ர் பின் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய சக்கராத்துடைய நேரத்தில் பிள்ளைகளை, ஆண் மக்களை அழைத்து சொல்கிறார்கள், நாம் மௌத்தானால் என்ற சக்கராத் கஷ்டமா இருக்குது, இந்த வானம் என் மீது விழுவதை போன்று இருக்கிறது, இந்த வானம் என்னை ஒரு ஊசி ஓட்டைக்குள் நுழைய சொல்கிறார்கள், முடியவில்லை, என்னை அடக்கம் செய்துவிட்டு அவசரமாக வந்து விடாதீர்கள் பிள்ளைகளே, கபரடியை நின்று எனக்காக இஸ்திக்பார் செய்யுங்கள், ஒரு ஒட்டகத்தை அறுத்து பலியிட்டு பங்கிடுவதற்கு எவ்வளவு நேரம் எடுக்குமோ அவ்வளவு நேரம் எனக்காக நின்று பிரார்த்தியுங்கள், அஸ்ஸஅனி சுபிக்கும், நீங்கள் நிற்கிற பொழுதெல்லாம் எனக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிருக்கும், நான் ஆசுவாசம் அடைவேன் அப்படி என்று பிள்ளைகளை தயார்படுத்துகின்றார்கள். எல்லாம் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நாங்கள் மரணித்தாலும் எங்களுக்கு கபருக்கு நன்மைகள் வரக்கூடிய நல்லமல்களையும் பிள்ளைகளையும் நல்ல மனிதர்களையும் விட்டு செல்லக்கூடியவர்களாக நம் அனைவரையும் அல்லாஹு தஆலா ஆக்கி அருள்வானாக. அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும் ஃபஸ்தக்ஃபிருஹு இன்னஹு ஹுவல் கஃபூர் ரஹீம்.